கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இடைப்படுகிற தமது பலனுள்ள வார்த்தை 107 சங்கீதம் 1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை காலத்திலும் நாம் துதிக்க வேண்டும். காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இக்கட்டுகள், பாடுகள், நெருக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், தோல்விகள், வறுமைகள், இதன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்க வேண்டும். இக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்படியாய் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் தகர்க்கப்படும், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். சந்திக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலும் கூட நம் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்தார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளியிலும் நன்மையினாலே முடிசூட்டி இந்த ஓய்வு நாளை மீண்டுமாய் காண செய்து தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க ஒரு தருணத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை நம்மை தாங்கி வந்தது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் வாழ்க்கையில் உள்ளது. ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் மாறாதவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. உமது கிருபை என்றும் உள்ளது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம் சமூகத்திலே உன் ஆலயத்தில் வந்து உமது துதிக்க உயர்த்த கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் உம்மை காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம், காலத்திலும் உம்மை துதிப்போம். நீர் வல்லவர், நீர் மாறாதவர், உமது கிருபை என்றென்றும் உள்ளது ஆண்டவரே. காத்துக்குள் வழிநடத்தும் அப்பா. இந்த நாளை கரத்தில் கொடுக்கிறோம், ஆசுவாதமாய் நடத்துவீராக. கிருபையின் கரங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவருடைய கிருபை என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். ஆமென்.